பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க இருக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று காலை 6:30 மணிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். ஸோ இந்த பெயர்ச்சியானது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன் அளிக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு 11வது வீடாக நமக்கு அதிபதி குரு பகவான் வருவார். ரிஷபத்தில் இருந்து எடுத்தோன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியும் அவரே தான். சரி, குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் பெயர்ச்சியாக இருக்கிறனால உடன்பிறப்புக்குனால உங்களுக்கு நன்மை அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, தம்பி தங்கையினால ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், வீரம் இது எல்லாமே இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே போல் உங்களுடைய அறிவு மற்றும் பேச்சால் மக்களை கவரவும் செய்வீங்க. நிறைய விஷயங்களில் வெற்றி காணவும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். போட்டித் தேர்வுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருட காலமாக எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு அளிக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த நேரத்தில் சோம்பல் அப்படின்ற ஒன்று உங்களுக்குள்ள அதிகரிக்க செய்யும். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் அப்புறம்னு காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் முடிப்பது ரொம்பவே அவசியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானின் அருளால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே விலகிறதுக்கு ஆரம்பிக்கும். உறவினர்களால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்படும். அதே போல் வருமானம் அதிகரிக்கலையே, ப்ரமோஷன் வரலையே, இன்க்ரிமெண்ட் வரலையேன்னு இது நாள் வரைக்கும் தேடிக்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடாமலேயே ப்ரமோஷன் அப்படின்ற ஒன்று உங்கள் இடத்துக்கே உங்களை தேடி வரும். ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொள்கிறது, அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே போல் நிறைய நண்பர்களால் உதவிகள் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற அமைப்புக்கு ஒரு வாய்ப்பாக உங்கள் நண்பரே ஏற்படுத்தி கொடுப்பாரு. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் பயன்படுத்தக்கூடாத நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு நிறம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறனால திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. அதே போல் உங்களுடைய உடன்பிறப்புனால வரன் அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறனால தந்தையால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் தந்தை வழி சொத்து பிரச்சனையாக இருந்திருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே அந்த பிரச்சனை முடிவுக்கு நல்ல சுமூகமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கறனால உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்படுத்தும். வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. ரொம்ப நாளாக கொடுத்த கடன் வரலையே அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி, பணம் அப்படின்ற ஒன்று தேடி வரும். நண்பர்களால் சில விரயங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் நம்பி கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. கொடுத்த கடன் திரும்பி வரும், பயப்பட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு இது சார்ந்த அமைப்பில் நீங்கள் தேடி போய் பண விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷாராக பணத்தை கையாளுவது அவசியம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில். மேலும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் தொட்டது தொடங்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை அன்று
அரச மரத்தை தொடாமல் தண்ணீர் ஊற்றி வாங்க. கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வந்து வெற்றிகள் கிடைக்கப்பெறும். ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் வந்து பார்த்தோம். அடுத்த பதிவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்ப்போம். இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.